வணக்கம், ஜெகன் ஃப்ரம் Capitalzone. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்ட்ராடே ட்ரேடிங் தான் மேஜராக பண்ணுறேன் அப்படின்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷனில் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இதில் பெரும்பணம் பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாலோ இல்லை யூடியூப்பில் உள்ள போஸ்ட்டை ஃபாலோ பண்ணாலோ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் யூடியூப்பில் கூட லைவாக நான் போட்டுட்ருக்கேன். இந்த 920 ஸ்டாண்டர்டில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி பணம் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். அதே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பெரும்பாலான மக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஃப்ரைடே ஏன் ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் முக்கியம் இல்லை, அது எந்த நேரத்தில் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்ருக்கு. ஏன்னா தேவையில்லாத நேரத்தில் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான நேரமே கால அவகாசமே உங்களுக்கு ரொம்ப ஆகும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இயற்கையான குணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷனோட இயற்கையான குணம் என்ன, அது எப்போவுமே எக்ஸ்பைரி கிட்ட தான் வேகமாக கரையும். எக்ஸ்பைரிக்கு ரொம்ப நாள் இருக்கும்போது வேகமாக கரையாது. ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்துக்கங்க, முதல் 15 நாளைக்கு அது வேகமாக கரையாது, அடுத்த 15 நாளைக்கு வேகமாக கரையும். ஒரு வீக்லி ஆப்ஷன் எடுத்துக்கங்க, முதல் 2 நாளைக்கு கரையாது. வீக்லி ஆப்ஷன் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மண்டே, அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் வேகமாக கரையும். இதுதான் இதோட நேச்சர். 920 ஸ்டார்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்ன? டிகேவை கேப்சர் பண்ணுறோம். 2வது காரணம் என்ன? ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃப்ரைடேன்னு வரும்போது ஏன் ஃப்ரைடே பெரும்பாலான சமயங்களில் இதை நம்ம பண்ணுறது இல்லைன்னா 3 காரணம் இருக்குது. காரணம் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேக்கு இயற்கையாகவே டிகே கிடையாது, ப்ரீமியம் கரையிறதில்லை. கரையும் சக்தி அதுக்கு இல்லை. ஏன்னா எக்ஸ்பைரிக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுனால அது கரையிறது ரொம்ப லேட் ஆகுது. 2வது காரணம், பெரும்பாலான சமயங்களில் ஃப்ரைடே ட்ரெண்ட் ஆகுது. ட்ரெண்ட் ஆகிறதுனால ட்ரெண்டானால் நல்லதான 920 ஸ்டாண்டர்டில் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எதிர்பக்கம் உள்ளது ஆப்போசிட் சைடில் ப்ரீமியம் கரையிறதில்லை. மற்ற நாளில் வேகமாக கரையும், ஆனால் ஃப்ரைடேயில் உங்களுக்கு வேகமாக கரையிறதில்லை. இது 2வது காரணம். 3வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேயில் கூட ப்ராஃபிட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்கிறதில்ல. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன ப்ரீமியத்தில் சின்ன ஸ்டாப் லாஸ்லேருந்து பெரிய ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ சம் எட்ஜ் இருக்குது, கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது, லாபம் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த லாபத்துக்கு கொடுக்குற விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராடவுன். எவ்வளோன்னா லாஸில் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதமோ 6 மாதமோ கூட நீங்கள் லாஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லாஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் ஆகும். ஸோ ஃப்ரைடே ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிலோட ட்ராடவுன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 4வது காரணம் கூட ஒன்று சொல்லலாம். என்ன காரணம்னா, எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டிலாம் நீங்கள் பெரிய பெரிய ப்ரீமியத்துக்கு பே பண்ணுறீங்க இல்லையா, அதோட விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 4 காரணம் சொல்லியிருக்கேன். காரணம் நம்பர் 1 டிகே ரொம்ப குறைவு. காரணம் நம்பர் 2 பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிடுது, ஆப்போசிட்டில் கரையிறதில்லை. காரணம் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ட்ராடவுனும் லாஸும் அதிகமாக இருக்கிறதுனால, ரிஸ்க் அண்ட் ரேஷியோ புவராக இருக்கிறதுனால, அதிலேருந்து ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதிலேருந்து வெளிவரதுக்கான கால அவகாசம் அதிகமாக கிடைக்கிது. 4வது காரணம், ப்ரீமியம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஆப்ரேஷனல் காஸ்ட் எக்கச்சக்கமாகுது. இந்த 4 காரணங்களுக்காக நான் ஃப்ரைடே பண்ணுறதில்ல. நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த 920 ஸ்டார்டில் இதில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த 920 ஸ்டார்டல்னால் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இங்கிலீஷில் சொல்லிடுறேன். எனக்கு கால அவகாசம் கிடைக்கும்போது நான் தமிழ்லேயே நான் போடுறேன். அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பிகினராக இருந்தால் எப்படி ஃப்ரைடே அவாய்ட் பண்ணணுமோ, ஒரு பிகினராக இருந்தால் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா தேர்ஸ்டே பண்ணணும். தேர்ஸ்டேயில் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குது. சரி, இது எப்படி பண்ணுறது? 920 ஸ்டார்டில் எப்படி பண்ணுறது? எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் போடுறது? எந்த நாளைக்கு எப்படி பண்ணுறது? என்கிட்ட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? இதை சிறப்பாக செயல்படணும், எனக்கு லாஸ் கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருந்தீங்கன்னா அதை நான் எப்படி செயல்முறைப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் இது பயிற்சி வகுப்பு நடக்குது. சென்னையிலேயே அடுத்து நடக்க போகுது, தமிழ்லேயே நடக்க போகுது. ஸோ நீங்கள் அதிலெல்லாம் கலந்துக்கலாம். வேரியஸ் சிட்டிஸ், மற்ற நகரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நான் இந்த ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் இது பயனடையலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் வெள்ளிக்கிழமை நான் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறதில்லன்னு. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நான் சில வேறு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்.
என்ன ரிசர்ச்னா, வெள்ளிக்கிழமை நம்ம பொசிஷனல் பண்ணலாமா, அதில் ஏதாவது எட்ஜ் இருக்கா வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட. ஏன்னா டிகேலேன்னு தெரிஞ்சு போச்சு, ட்ரெண்ட் ஆனாலும் அந்த ப்ராஃபிட் கையில் முழுசாக கொடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, ட்ராடவுனும் கம்மி பண்ண முடியாது, கஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு. ஆக மட்டும் அந்த இன்ட்ராடே விட்டுண்டு நம்ம ஏதாவது பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆப்ஷன் பை ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஏதாவது தெரிஞ்சதுனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கலாம்.